இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பண்ணோம்? எம்டிஆன் சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். சி ஜோசப் விஜய் எனும் நான் போ 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 அதான் அண்ணன் செய்ய மாட்டேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு, வேலையை பாரு, லைஃபை பாரு, கிளம்பு போ கிளம்பு. வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சில மனிதர்கள் என்னடா பண்ற? என்ன கேமரா போட்டா என்ன பண்ற? போதும் போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் எடுத்துப்போம். ஏன் ஜிடிஏ இது ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க? யாருக்காரு தெரியலையே. இப்பதான்டா கரெக்டா இருக்கு. கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. பாருங்க, பேக்ரவுண்ட்னா புதுசு புதுசா மாத்திக்கிட்டே இருக்கும். நிறைய அப்கிரேட் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஒயர் தொங்குது. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் சரி பண்ணணும். என்னடா இது வளைச்சு வளைச்சு வச்சிருக்கீங்க? கரெக்டா நேரா இருக்கா? என்னடா டிவி எல்லாம் ஒர்க்கு. இது கொஞ்சம் மாடி உள்ள தெரியல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ என்னது இது? வண்டி தானே? பிஸ்கட்லாம் கரெக்ட் போச்சு. சரிக்க நல்ல சவனா சூப்பர். அமக்கலாம். போயிட்டு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. நீங்க எத்தனையோ பைக் மாடிஃபிகேஷனை பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரியான ஒரு பைக் மாடிஃபிகேஷனை பார்த்திருக்கவே மாட்டீங்க. அனிமேஷன் படங்களில் கூட இந்த மாதிரி அரிய வகை காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. புகைதானே வரும். என்னது அது? ஒரு பைக் இதெல்லாம் உண்மைதானா? இருக்கு. ஏய்யா இல்லையா? இடத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைனா ஏய்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கேன். அது 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததா ஏடிஎம் இது உண்மையாது? ஏடிஎம் பைக்கா? ஒரு நடமான ஏடிஎம் மிஷினே வச்சிருக்கான்டா கையில. என்னடா டேய், எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. விட்டா ஜேம்ஸ் பாண்ட் காரே தோத்துரும் போலயே. பைக்கே தூக்குங்க, பைக்கே தூக்கிடுங்க. பைப்பு மாட்டி வச்சிருக்காயா? எனக்கு பைக் ஓட தள்ளிட்டு போற மாதிரி நினைக்கிறேன். டீ பிரியர்களுக்கும் மது வெறியர்களுக்கும் ஒரு நல்ல பைக் இது. நீங்க காலையில டீயை வாங்கி இதுல ஊத்திட்டீங்கன்னா போதும், நீங்க எப்ப எடுத்து குடிச்சாலும் சூடான டீ கிடைக்கும். ஏன்னா சைலன்சர் இருக்குல்ல, அந்த ஹீட்லயே அப்படி சூடாகிட்டே இருக்கும். ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. அதோட மது வெறியர்கள் இருக்காங்களே, என்னது? உங்களுக்கு நம்ம ஐடியா சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கான மாடிஃபிகேஷன் இதுல இருக்கு. டெஸ்லா காராவது மயிராவது, இதுக்கப்புறம் டெஸ்லா பைக் தான்டா. டெஸ்லா பைக்கா? டெஸ்லா கூட இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாதுல. இந்த சரக்கு வந்து இப்படி நான் இந்த சின்ன கடையை வச்சு எல்லாம் அப்படிதான்டா தம்பி, எல்லாமே பண்ணுடா தம்பி. அண்ணன் பண்ணாதது என்ன இருக்கு சொல்லு? ஒரு ஹீரோ பைக்கை வச்சு இவன் இவ்வளவு மாடிஃபிகேஷன் பண்றானா, ஒரு கார் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவான்? என்ன வேணா பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அடுத்து பார்க்க போறது సింగింగ్ సిస్టర్స్. కాస్త కప్పులోన కాఫీ పౌడర్ ఓహో. వేసుకుంటే వేసుకున్న దానిలో షుగర్ కూడా ఎదుకు ఎడతాலும் పాడువాడా? వేసుకున్న దానిలో వేడి పాలు పోసుకుంటే పోసుకున్న దాన్ని అటు ఇటు తిప్పుతుంటే இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணாலும் பாட்டு பாடிட்டே பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் அப்படியா? అన్నపూర్ణాదేవి సాப்பிடும்போது. అర్చింతునమ్మ నా మనవి ఆలించినను బ్రోవుమమ్మ నా మనవి ఆలించినను బ్రోవుమమ్మ విశ్వైకనాథుడే విచ్చేయునంట தோண்டி வகை சாப்பிடுறதுக்கு முட்டு பெரியாரா? அவன் என்ன
பாறாங்கன்னா புரியல. இவங்க சமைக்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது ஒரு வேலையை பார்க்கும் போதும் சரி, ஏன் ப்ரமோஷன் பண்ணும்போது கூட பாட்டு பாடிட்டே தான் பண்ணுவாங்க. ஓஹோ. பாட்டாவே படுத்திட்டியா? உதாரணத்துக்கு இப்ப தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, இப்ப தண்ணியே வேணாம்னு வச்சுக்கோங்க. இதுதான் எங்களோட கான்செப்ட். நல்லா இருக்கு. இப்ப என்னோட குக்கிங் வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா? ஆனா இப்ப எனக்கே டஃப் கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கான், அவனை காட்டுறேன். ஓ, குக்கிங் வீடியோவா? இருந்தாலும் காட்டுறேன். நம்ம முட்டை குழம்புக்கு முட்டை குழம்பு மசாலா பொடி அப்படியே ஃபுல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் இவரா? நான் நம்மதான். அந்த லாரி நம்மதான். என்ன இப்படி கொட்டுறாரு வண்டிக்குள்ள? அப்படியே தட்டிடுறாயா? இதையும் போடுவோம். ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் போட்டு சிக்கன் பொடி மட்டன் பொடி இன்னும் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓஹோ. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், வயிற்றாலதான் போவோம். அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. அப்படியே கண்ணுல ரத்தத்தை வர வச்சு. நம்ம கண்ணுல மட்டும் இல்ல, கீழே வரும். ரசப்பொடியா? மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி பர 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 ரெண்டையும் போட்டுற கூடாது. அப்புறம் முட்டை குழம்புக்கு ரசப்பொடி, மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி. அதுல வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட். மட்டன் குழம்புக்கு எல்லாத்தையும் சிக்கன் போடுறாரு. சிக்கன் பொடி சிக்கன் பொடி பொடி. பர 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 பரபரப்பு. போட்டுருவோம். என்ன ஆயிர போகுது? இவ்வளவு போடுறாரு, எரியாது. சிக்கன் பொடி. அப்புறம் என்ன பொடி இருக்கு? சாம்பார் பொடி போடுவோம். எல்லா பொடியும் போடுவோம். பர 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 பர. ஐயோ, வயிறு எரியும் கண்டிப்பா. அப்புறம் இது புளிக்குழம்பு பொடி. புளிக்குழம்பு புளிக்குழம்பு இதுதானே? குழம்பு மசாலா பொடியா? ஆமா, அதான் புளி குழம்பு. பர 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 பர. ஒரு மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி, சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி, இருக்கிற எல்லா பொடியும் கொட்டுறது. சிக்கன் பொடி வந்திருக்கான், மூக்கு பொடி மட்டும் தானா நீ போடல, அடுக்காட்டி போட்டுரு. எப்பவுமே நாமதான் ஆமாதான். ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இப்படிப்பட்ட ஒரு குழம்பு வந்துட்டு நம்ம ஒரு வேளை சாப்பிடறதே கஷ்டம். ஆனா இவன் வந்துட்டு 2-3 நாள் வச்சு சாப்பிடுறான். ப்ரோ ஐ டோன்ட் கேர். நான் கூட நினைச்சேன் இவன் எனக்கு தான் போட்டின்னு. இவன் எனக்கு போட்டி இல்லடா, நார்த் இந்தியனுக்கு போட்டி. ஆமாதான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆட்டுக்கு 2 கொட்டையில அதுல 1.5 கொட்டை தான் கொடுத்துருக்காப்புல, 1/2 கொட்டையே கொடுக்கல. கேட்கறேன் தரவே மாட்டேங்கிறாப்புல. ஆட்டு கொட்டை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். 1/2 கொட்டையை கொடுத்தா என்ன ஆயிர போகுது? நம்மாலு நம்ம தலைவன் யாரு? கண்ட வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பையனை பாருங்க, அந்த ஈட்டி எரியறாப்புல கிட்டத்தட்ட அந்த மரத்தை தாண்டியே போய் விழுந்துரும் போல இருக்கு. இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்ம ஏன் இந்தியாவில் நம்ம எடுக்க மாட்டாங்க? இந்த மாதிரி பசங்களெல்லாம் எடுத்து போட்டவங்களுக்கு பதக்கத்தை, தங்க பதக்கத்தை கையோட கொண்டு வந்துருவாங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஒரு சல்யூட் கொடுங்க. இப்ப ரீசன்ட் டைம்ல இவரோட வீடியோக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். பெருமையா சொல்லுவேன். இவர் பாக்குறதுதான் கனல் கண்ணன் மாதிரி இருப்பாரு, ஆனா இவரோட பேரே கனல் கண்ணன் தான். உண்மையாவே இவரோட பேரு கனல் கண்ணன். ஒரு தாயோட உண்மையான பாசத்தை புரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுத முடியும். அங்க பாருங்க, உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமப்பவளையும் கல்லறை செல்லும் வரை ஒரு வார்த்தைனாலும் இருக்கிறாரு. உண்மையிலே இந்த வீடியோவை எல்லா தாய்மார்களுக்கும் சமர்ப்பணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வேற யாரோ சொன்னாரு. எவ்வளவு சூப்பரா பேசுறாரு. உண்மையா நல்லா இருக்கு. ஒரு அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா நல்லா இருக்குடா. நம்ம கலாய்க்கதா சொல்ல உண்மையா நல்லா இருக்கு. இது மாதிரி தான் நானும் ரியாக்ட் வீடியோ எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசினா வீடியோ பண்ணணும். ஒரு பண்ணுறாரு போட்டா ஒரே இரவுல பல மில்லியன் ஷேர் பண்றீங்க. ஒரு ஏழை இங்க ஒரு சாகசம் பண்றாப்ல. இந்த வீடியோவை யார் ஷேர் பண்ணல, ஒரு லைக் பண்ணலங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர் இந்த பையனோட வாழ்க்கையே மாறுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்றதுனால எப்படி மாறும்? இவரோட வாழ்க்கை மாறும், அவரோட வாழ்க்கை இல்ல. நீங்க லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. பையனோட தேவைக்கு ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க. அங்க பாருங்க, நடுவுல ஒரு பால் வச்சிருக்காரு. பாருங்க, நல்லா இருக்கு, வீடியோ சூப்பரா இருக்கு சொன்னா பரவாயில்லை. அதுல அப்படியே அவர் வந்து சுத்தி அந்த சைக்கிள்ல ஒரு சாகசம் பண்றாரு. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல. தேவையில்லாத ஒரு கண்ட வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டாடுறோம்.
ஒரு உண்மையான திறமையை நம்ம கொண்டாடணுங்க. இந்த பையனோட திறமையை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு 2 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பையனோட லைஃபே மாறுங்க. எனக்கு அதான் புரியல, எப்படி மாறும்? அந்த பையனோட லைஃப் மாறுதோ இல்லையோ, ஆனா நம்ம அண்ணனோட லைஃப் மாறும். ஆமா. அதாவது ஒரு ஷேர் அதான் சொன்னல. இப்போ அந்த பையன் ஐடி போட்டு ஷேர்னா சரிங்க. ஒரு கவர்ச்சி காமிக்கிற வீடியோவுக்கு ஐயையைய. ஒரே இரவுல 10 மில்லியன் 15 மில்லியன் ஷேர் பண்றீங்க. இங்க பாருங்க, ஒரு ஏழை ஒரு சாகசம் காமிக்கிறாரு. ஆகும் அதே சொல்லிட்டு இருக்காரு. மேல இருந்து வந்து கீழே வந்து தப்பி அந்த ஸ்கேட்டிங்ல நிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அசாத்திய திறமை. இந்தியா மேல அது எல்லா இது பத்துக்குமே போட்டு நாட்டோட வீடியோ. நாட் வீடியோ. லைக் ஷேர் எல்லாமே அவங்க வீடியோ கிடையாது, அண்ணனோட video. அதுதான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற இந்த அண்ணனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்க. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விவசாயிகளை பிடிக்கும்னா எங்களை ஒரு ஃபாலோ பண்ணுங்கண்ணா. அது போதும்ண்ணா. திராட்சை உங்களுக்கு பிடிக்குமா? ஷேர் பண்ணுங்க. திராட்சை பிடிக்குமா? பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது போதும்ண்ணா. ஷேர் பண்ணுங்க. இப்போ என்னோட வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷேர், லைக், கமெண்ட் எல்லாமே அண்ணனுக்கு தான் போய் சேரும். அதனால ஆமா இந்த வீடியோக்கு பண்ணுங்க. எங்க வீடியோவும் லைக் ஷேர் பண்ணீங்கன்னா எம்டிஎன் தான். செலிபிரிட்டியை பார்க்க போறோம். பாத்தீங்களா? எங்க எங்க ஏங்க உங்களுக்கு புரியலையடா? என்னது? செலிபிரிட்டி தான்டா. காமெடி பண்ணிட்டாரு. உங்களுக்கே புரியல, சரி விடு. அது விராட் கோலி மாதிரி இருக்கு. விராட் கோலி டூப்புயா. சூப்பர். விராட் கோலி நம்பி போட்டோ எடுத்துட்டு இருக்கான் நினைக்கிறேன். யாருன்னு தெரியுதா? யாரா அவரு? விராட் கோலி தான். இல்ல அவரு விராட் கோலி இல்ல, இவரு யாரு? விராட் கோலி எனக்கு தெரியும். வெறும் கோலி இவரு. இவர்தான் விராட் கோலியோட க்ளோன். அச்சு அசல் பாக்குறதுக்கு விராட் கோலி மாதிரியே இருப்பாரு. நீயானா இந்த சினிமால வருது? நீயானது அந்த கண்ணாடி கேட்டுங்க. நீங்க விராட் கோலி வந்தா கூட நீ யாருப்பா விராட் கோலி மாதிரியே இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இவரை பார்த்தா விராட் கோலி மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம விராட் கோலி வர முடியாத அந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவரை அது யாரு பக்கத்துல ரஜினி மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு. இவர் டேய் வா, அடப்பாவில நீல வா. டேய் கபில வா. இங்க பாருங்களா, அடப்பாவிங்களா. உண்மையாவே அப்படிதான் இருக்காரு. இந்த ஹைட் அவரோட எல்லாமே அப்படிதான் இருக்குல்ல. சைனா போட்டு கொடுக்குறாரா? அதே நம்புறாங்க போல இருக்கு. மத்த நடிகர்களோட க்ளோன்ஸை கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க 2 பேருக்கும் வந்து வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவருக்கும் விராட் கோலிக்கும் 99.9% வந்து ஒத்து போகுது. முடிவு பண்ண முடியலண்ணே. என்ன நடக்குது இங்க? இவ யாரு உண்மைனே தெரியாம போயிடும் போல இருக்கு. என்ன இப்படி? டேய் இந்த லுக்க பாரு. அங்க பாரு. ஆளுதானா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா டேலண்ட் வந்து மாறும்ல. உருவம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா திறமை. ஆனா இவருக்கு வந்து திறமையும் அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்க்க போறது தமிழச்சி vlogs. லாஸ்ட் வீடியோல அடுத்து எங்க போலான்னு கேட்டிருந்தேன். ஏய்யா. 1000 பேரு தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்கன்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. சோ போலாமா கைஸ்? ஒரு வழியா நான் சோழ தேசத்திற்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. கோபுரம் இன்னும் கம்பீரமா நிக்குது பாருங்களேன். அந்த உச்சியில இருக்கும் கலசம் மட்டும் 80 டன் எடையாம். அதுல என்ன இருக்குன்னு இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. அதுல விவசாயத்திற்கு தேவையான 30 கிலோ வரகு இருக்குமா. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை இங்கதான் இருக்கு. இந்த நந்தி சிலை வந்து ஒரே பாறையில செஞ்சா 25 டன் எடையும். பெரிய கோவில் கோபுரத்தை நேரா பார்த்திருக்கோம். இது ஏஐ வீடியோ, எல்லாருமே ஏமாறுவாங்கன்னு தெரியும். ஆனா எங்க வீட்ல ஏமாறுவாங்கன்னு பணத்திலே கண்டதிலே சாரே. எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். எங்க வீட்ல ஒருவங்க பாத்துட்டு இருக்காங்க, இப்ப இந்த பொண்ணு நல்லா பண்ணிட்டு இருக்க வீடியோ, அடுத்து நம்ம ஊர் சைடு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மையா ஷாக் ஆயிடுண்டா. இது போல எங்க வீட்ல மட்டும் கிடையாது, நிறைய பேர் வீட்ல ஏமாந்துருக்காங்க. நம்பவே முடியல, அப்படிதான் இருக்கு.
இதெல்லாம் நம்பலாம். அதெல்லாம் ஏஐல தெரிஞ்சது. இந்த மாதிரி வீடியோ என்ன சொன்னா உங்க அம்மா அப்பா கொரோனா செத்து போயிட்டாங்க. அதான் தானா படிச்சு இது வந்துருக்க. இந்த மாதிரி நல்லா சுத்தி காட்டுறியப்பா. இதனால மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில்லாம் சுத்தி காட்டுப்பா. மதுரை மக்கள் எல்லாம் பாப்பாங்க, எல்லாருமே பாப்பாங்க. இதெல்லாம் நல்லது அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸ்ல கூட நான் நிறைய பேர் பார்த்தேன். உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் போகும் தமிழேச்சி பறவை. ரொம்ப தூய தமிழ்ல ரொம்ப சீரியஸா போட்டுருக்காரு போல. அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. கோவிலுக்குள்ளேயே ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய இடம் இருக்கா என்ன? இதுவரை நீங்க போன எல்லா இடத்தை மொத்தமாக அப்போ சேர்த்து 5 வீடியோ போடுங்க. இதுக்கப்புறம் ஏஐல ஜெனரேட் பண்ணி தான் போடணும். மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம். அடுத்து நன்றி நன்றி நன்றி. அது fake. அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களா இதை பார்த்து ஏமாறுறதுக்கு? இல்ல அவங்களே ஐடியில மென்ஷன் பண்ணிட்டாங்க இது ஏஐ வீடியோ தான் சொல்லிட்டு. அது தெரியாம நிறைய பேர் பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஓகே ஏஐயா இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படி நினைச்சிருக்காங்க போல. அழகா பொண்ணு மாதிரி இருக்குடா. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது நானும் பார்த்திருக்கேன் அந்த வீடியோ. ஆனா நிறைய இது ஏஐ வந்து கிட்டத்தட்ட பயங்கர ரியல், அதாவது ரியலோட ரொம்ப பயங்கர இதா இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஏஐ வளர்ந்து. இந்த பொண்ணு இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சாங்களா? ஆனா அனிமல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1-2 கண்டுபிடிக்க முடியல. சில இதெல்லாம் தெரிஞ்சு 1-2 கண்டுபிடிக்க. இப்ப சும்மா அந்த முதலைய தூக்கிட்டு வந்து நிறைய பேரை கடிக்கிற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது தெரியுது, பார்த்தாலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே முதல்ல கடிச்சு இழுத்துட்டு போனாலும் ஏஐன்னு சொல்லப்போ இன்னும் ஃபியூச்சர்ல போனா பயங்கர ஒரிஜினல் ஆயிடும் போல இருக்கு. இன்னும் பயங்கரம். அதான் கிட்டத்தட்ட அந்த ஆர்டிஸ்டே தேவைப்படாது. கிட்டத்தட்ட ஏஐ வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நிறைய பேருக்கு குழம்பு வச்சு தில்லாரு எல்லாத்தையும் போட்டு அவருதான் பார்த்திருக்கேன் நான். அவரு சும்மா எல்லாத்தையும், ஆனா உண்மையிலே அவரு என்னதான் இது சும்மா போட்டாலும் உண்மையிலே சாப்பிடுறாரு அவரு. ஏன்னா அது லாரி ஓட்டுறதுனால அப்பப்போ எல்லா இடத்துலயும் கடையிலாம் வாங்க முடியாது, அதிகமா இருக்கும். அதனால மேக்சிமம் ஒரு இதை வச்சு இதை யூஸ் பண்ணி அப்படியே 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டுரு. ஏதோ வித்தியாசமா பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்படிலாம் சாப்பிட்டா வயிறு எரிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எம்டிஎன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அவர் வளரணும்னா எங்களுக்கு போட்டீங்கன்னா அவருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, பாய் பாய்.